பைத்தன் ப்ரோக்ராமிங் படிக்கணும் அப்படின்றது இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். பட் ரியல் டைமில் இதெல்லாம் எங்கே அப்ளை பண்ணுறாங்க, எதுக்காக இதை வந்து படிக்க சொல்கிறாங்க அப்படின்ற அந்த பர்பஸ் இங்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் படிக்க வரீங்க, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் உண்மையாகவே ரியல் டைமில் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அப்படி யூஸ் பண்ணால் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு என்னென்ன மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸில் உருவாக்கியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது வரைக்கும் தரணும். அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்றது வந்திருக்கேன். பட் இது கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா கிளாரிட்டியுமே இதில் கிடைச்சிடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பைத்தனோட யூஸ் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இமிடியேட்டா பைத்தனை படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இமிடியேட்டா இப்ப நம்ம வந்து ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டு இந்த பைத்தன் படிக்கிறதுனால என்னென்ன யூஸ் கேஸ் அப்படின்றத பார்த்துடலாம். சோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்ப தெரியுது இந்த பைத்தனுடைய 5 அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு வந்து இப்ப காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பைத்தன் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. நீங்க நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா வேணும். பட் ஜாவாவை தாண்டி பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு கூட வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க நிறைய பேருக்கு தெரியறதுல பட் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டையும் தாண்டி வேற என்ன அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம், டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், நான் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன், ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிருக்கேன். பைத்தனை யூஸ் பண்ணி ஈஸியா என்னால டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டேட்டா விசுவலைசேஷன், இங்க பைத்தனை வச்சு நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. பை சார்ட் பண்ணலாம், பார் சார்ட் பண்ணலாம், ஹிஸ்டோகிராம் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பண்ணலாம், நிறைய சார்ட் உள்ள லைப்ரரி இருக்கு. ஸோ அதனால பைத்தனுடைய யூஸ் கேஸ்ன்னு 5 தான் நீங்க போட்டிருக்கேன். பட் டு பி ஆனஸ்ட் நிறைய ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம மாடல் பில்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் பர்பஸ். இப்போ நீங்க இருக்கக்கூடிய இந்த ஏஐ வேர்ல்டுல, ஏஐ எவல்யூஷன்ல நீங்க பார்க்குற எல்லாமே இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை மட்டும் வச்சு தான் நீங்க வந்து புது புது இன்வென்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க பைத்தனுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இந்த ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் படிச்சா மட்டும் போதும். நீங்க பைத்தன் டெவலப்பரா போகலாம், டேட்டா அனாலிசிஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம், டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம், டேட்டா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம், இல்லைனா வெப்சைட் டெவலப்மெண்ட்ல போகலாம், இல்லைனா ஏ இன்ஜினியர் போகலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம கேம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கூட பண்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு. பட் இந்த மாதிரி பைத்தனை வச்சு ஏதாச்சும் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா, ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க அப்படின்னா உங்க கண்ணு காட்டுறேன். இதோ வெப்சைட் பில்ட் யூசிங் பைத்தன் ப்ரோக்ராமிங். இன்ஸ்டாகிராமே பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு ஜாங்கோ அப்படின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் இன்ஸ்டாகிராம் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸ்பாட்டிஃபையும் பைத்தன் வச்சு தான் பண்ணிருக்காங்க. ரெடிட் அப்படின்ற அப்ளிகேஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பைத்தன் ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் பண்ணிருக்காங்க. டிராப்பாக்ஸ், பின்ட்ரெஸ்ட், குவரா, யூடியூப், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பைத்தனை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ பைத்தனுடைய ஏன் பைத்தன் எல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா இது ரொம்பவே சிம்பிள். நீங்க வந்து ஜாவால ஒரு 5 லைன் எழுதுறது இதுல 1 லைன் எழுதிடலாம். சி பிளஸ் பிளஸ்ல 10 லைன் எழுதுறதுல இதுல 2 லைன் எழுதிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபைடான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து கேம் அப்ளிகேஷன்ஸ், ஃபேமஸ் கேம்ஸ் பில்ட் வித் பைத்தன், ஈவ் ஆன்லைன், வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ். இதில் நான் அதிகமான கேம்ஸ் விளையாண்டதில்லை. பட் உங்களுக்காக இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் வச்சு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ யாரெல்லாம் பைத்தன் படிக்கலாம், எதுக்காக படிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நான் சொன்ன கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கு, அதில் உங்களோட கெரியரை மேக் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தன் ஃப்ரம் டுடே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மட்டும் யூஸ்ஃபுல்லா எடுத்துக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. பர்பஸ் அண்ட் கோரை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. எந்த இடத்துல அப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிச்சீங்கன்னா பாதிலேயே ஸ்டக் ஆயிட்டு அந்த ஒரு புஷ் இல்லாம நடுவுலேயே ஸ்டக் ஆகி நீங்க வெளியில போயிருவீங்க. ஸோ கோரிங் தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல பில்ட் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தன். உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பர் கைடன்ஸோட படிக்கணும், அதுவும் என்கிட்டயே படிக்கணும், நம்ம டீமோட படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே நான் கொடுக்குறேன். உங்களோட ரெக்வஸ்ட் அதில் ஃபில் பண்ணுங்க. நம்மளோட டீம் பின்னாடி உங்களுக்கு கால் பண்ணி என்ன ப்ராசஸ், எப்படி இங்கே கைடன்ஸ் போகும், என்ன மாதிரி மென்டர்ஷிப்லாம் போகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டட்னா we both can work together. சரியா? இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் பத்தி எல்லாருமே பேசியிருந்தாலும் இதுல இருந்து அட்லீஸ்ட் ஏதாச்சும் புது இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி புது இன்ஃபர்மேஷனை ஃபியூச்சர்ல நான் கூட வந்து பேசுறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye.